ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸும் பாஜக முட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியம் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ரெண்டு கட்சிக்குமே பாஜக 292 காங்கிரஸ் 243 கிடைச்சிருக்கு. தனியார்னு பாத்தீங்கன்னா பாஜகவில் 240 காங்கிரஸ்ல 90 கிடைச்சிருக்கு. இதனால ரெண்டு கட்சியுமே தடுமாறிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் தமிழ்நாடுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியான இதுல இப்போ உள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில ஒரு சீட்டு கூட வரல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ கட்சி வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே கட்சி வளர்ந்திருக்கா அப்படின்னு பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்ப்போம். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பாஜக வரல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்படுது பாஜகவுக்கு. இருந்தாலும் இதுல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அண்ணாமலை போராட்டத்தெல்லாம் கேட்ட போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவர் பண்ண அராஜகம் தான். இதுக்கு முன்னாடி பாஜக இருந்ததெல்லாம் கட்சி வலிமை இல்லாம இருந்தாலும் கட்சியை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் இல்லாம இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கட்சியை பத்தி யாரும் எதுவுமே சொல்லாம மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே நார்மலா போயிட்டு இருந்தது. ஆனா அது அண்ணாமலை வந்த பிறகு கடந்த 2 வருஷமாவே கட்சி பல மடங்கு வளர்ந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு. இதனாலதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் கிளப்பிச்சு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியான அதிமுக எல்லாம் உடைச்சு தூக்கி போட்டு இப்போ தனியா நிக்கிறேன்ட்டு நின்னாங்க. அதனாலதான் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. இதனால எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட அதிகமா இருந்தது. மதுரையில லோக்சபா கூட்டத்தில் அவர் பேசினதுதான் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அவர் என்ன பேசினாருன்னா, தமிழ்நாட்டில் கண்டிப்பா பாஜக 25% ஓட்டு வங்கி வாங்கும். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் முடியட்டும் திமுகவும் திராவிட கட்சிகளே இல்லாம போயிடும், ஒரு இடம் கூட அவங்க வரமாட்டாங்க, இதை சீட்ல எழுதி வச்சீங்க அப்படின்னு அவர் பயங்கரமா சவால் விட்டாரு. இது இல்லாம இங்கிலீஷ் மீடியாவுக்கு கூட அவர் சொன்னாரு, இது ஞாபகம் வச்சுங்க, இது ரெக்கார்டு அங்கேயும் அழியாது, நானும் எங்கேயும் போக மாட்டேன், இது எப்பவுமே இருக்கும், இங்க தான் இந்த எலெக்ஷன் முடிகிற வரையிலும் நான் இருப்பேன்ற மாதிரி அவர் சொன்னாரு. இதனால அவர் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அடிதான் அந்த பாஜக. ஏற்கனவே சௌமியா அன்புமணி, ஏசி சண்முகம், அப்புறம் டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க, ஓட்டு வங்கியை வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப ஜீரோல நிக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, ஏற்கனவே அதாவது பாஜகவில் 2014 நிக்கும் போது அவங்க 8 இடத்துல நின்னாங்க. அதிமுக கூட்டணியில 2014 பாஜக எடுத்த ஓட்டு 5.5% ஓட்டு வாங்கியிருந்தது. 22 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தது. அதாவது 8 இடத்துல நின்றாங்க. அதே போல 2019 3.7% ஓட்டு வங்கி வாங்கியிருந்தது. 15 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தது. ஆனா இப்ப 2024 33 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா பாக்கிறதுக்கு கட்சி முன்னேறுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 2014 பாஜக அதிமுக கூட்டணி இல்லாம மொத்தம் 8 இடத்துல நின்று இருந்தாங்க. அதே போல 2019 5 சீட்ல நின்று இருந்தாங்க. ஆனா இதே 2019 3 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. அதாவது ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. அதே 2014 ஒரு தொகுதிக்கு 2,70,000 ஓட்டு வந்திருக்கு. இது கணக்கு எடுத்து பாருங்க. அதாவது 2024 இப்ப ஓட்டு வங்கி பல மடங்கு முன்னேறி இருக்கு. 2024 நின்னது மொத்தம் 22 தொகுதி. அதனால அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 33 லட்சம் ஓட்டை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1.7, அதாவது ஒரு தொகுதிக்கு 1,70,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இப்படி கணக்கு பண்ணா அதாவது பாஜக முன்ன விட பல மடங்கு சரிஞ்சு போயிருக்கு. அதாவது அவர் சொன்னது என்னன்னா 25% ஓட்டு வாங்குவோம், அதாவது 500 மடங்கு அதிகமா ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிருந்தாரு. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல மடங்கு கீழே சரிஞ்சு போயிருக்கு. அதாவது 11% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த 10 வருஷம் எடுத்ததை விட இந்த டிப் பாஜக மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டிருக்கு. பாஜக தலைவர் எல்முருகன் இணையமைச்சரா உருவானதால தான் திடீர்னு அண்ணாமலை மாநில பாஜக தலைவரா வந்தாரு. முக்கியமா கவனிக்க வேண்டியது எச் ராஜா, வானாதி சீனிவாசன் இந்த மாதிரி மூத்த தலைவர்லாம் இருக்கும்போது இவரை நியமிச்சாங்க. இவர் கட்சிக்கு 2 வருஷம் கூட ஆவாத நிலையில தான் நேரடியா பாஜக தமிழக தலைவரா நியமிக்கப்பட்டார். இப்ப என்ன நடந்ததுன்னா, அவர் வந்த உடனே கர்நாடக சிங்கம், சிட்டான ஆபீசர் அப்படின்னு பல விதங்கள்ல பெரிய பெரிய பில்டப்லாம் விட்டு இணையதளத்துல பெரிய வாரே நடத்தினாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளேயே பல விதமா விமர்சனங்கள் இருந்தது. அவங்க கட்சிக்குள்ள மூத்த தலைவர்களுக்கு இவர் பண்ணது யாருக்குமே பிடிக்கல. முக்கியம் பாத்தீங்கன்னா இவருக்கு பல விதமான சர்ச்சைகள் இருந்தது. அந்த சர்ச்சைகளை அண்ணாமலையோட தலைமையின் கீழ் தான் கேடி ராகவன் இருந்தாரு. அவர் பேசின ஆபாச ஆடியோ தமிழ்நாடு ஃபுல்லா பரவிச்சு. இந்த நேரத்தில் தான் காயத்ரி ராமன்ல இருந்து திருச்சி சூர்யா அப்படின்னு பல பேர் வெளியானாங்க. ஆனாலும் அவர் கட்சியை வழி நடத்திருந்தாரு. இந்த நேரத்தில் தான் என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரை நடத்தினார். இந்த யாத்திரை நடத்தினா மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்றது அவர் நம்பிக்கை. ஏன்னா ஏற்கனவே எல்முருகன் வேல் யாத்திரை நடத்தி அவர் 4 சீட் பிடிச்சிருந்தாரு. அதே போல தமிழிசை தலைவராக இருந்த போது அவங்க 2 சீட் பிடிச்சிருந்தாங்க. இவர் என்ன நினைச்சிட்டாரு, கண்டிப்பா நம்ம யாத்திரை போனோம்னா
நம்ம 10 சீட்டை கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு பயங்கரமா பில்டப் விட்டாரு. முக்கியமா வாய்ஸ் அவடால் வந்து அதிகமா இருந்தது. அதாவது அவருடைய செயலை விட பேச்சு வந்து ரொம்பவே மோசமா இருந்தது. முக்கியமா வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கண்ணா பின்னான்னு விமர்சிக்க தொடங்கினாரு. இதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சது. இதெல்லாம் தாண்டி என் மக்கள் வந்து 0% கூட இவருக்கு பலன் கொடுக்கல. அதாவது பல மடங்கு கீழே தான் சரிஞ்சு போயிருக்கு இன்னைக்கு பாஜக. ஆனாலும் அவங்களுக்குள்ளேயே கட்சி வளர்ந்துருச்சு, கட்சி பெருசா வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பல மடங்கு என்னென்னமோ வந்து பேசிக்கிறாங்க. எதுவுமே வந்து உண்மை இல்லை. அதாவது அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து அவங்க இன்னும் 23 இடத்துல வந்து 50 லட்சம் ஓட்டுக்கு மேல போயிருந்தது அப்படின்னா ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஆனா எடுத்தது வந்து 33 லட்சம் ஓட்டு தான். இதுக்கே வந்து இவ்வளவு பெரிய பில்டப். அவங்க 8 இடம் போதே அசால்ட்டா வந்து 4 இடம் வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கி வந்து வச்சிருந்தாங்க. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் சொல்லலாம். இதுக்கு மேல என்ன நடக்குன்னு தெரியல. முக்கியமா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கான்னு சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 40 தொகுதியில இருந்து தனிச்சே போட்டிட்டாங்க. முக்கியமா இவருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்து இருந்தது. அதாவது இவருடைய கட்சியை பறிச்சு ஏற்கனவே இவருக்கு இருந்த கரும்பு சின்னத்தை வந்து முன்னாடியே அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. இதனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்தது. இதுக்கு பாஜக தான் முக்கிய காரணம் கூட சொன்னாரு. ஆனாலும் பாஜக விட்ட ஒரு சவால் கூட கொடுத்தாரு. நீங்க வந்து தனியா நின்று என் ஓட்டை வந்து தாண்டி நீங்க எடுத்துருங்க அப்படின்னு கூட சவால் விட்டாரு. ஆனா அதே போல வந்து இன்னைக்கு பல மடங்கு முன்னேறி இருக்காருன்னு சொல்லலாம். என்ன சொன்னீங்கன்னா 35 லட்சம் ஓட்டை வந்து வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் சராசரியா வந்து 8.19% வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. 12 தொகுதிக்கு மேல வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வந்து வாங்கியிருக்காங்க. இதான் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு. இதுதான் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியா மாத்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு. இது ஒரு முக்கியமா பார்க்க